ஆத்மா திட்டத்தில் சார் கலந்து பார்த்து பேசிட்டு போப்பான்னு சொன்னார். பேசினா சரி ஓகேப்பா உன்னால் முடியுமான்னாங்க. சரி முடியும் சார் கொடுத்து பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். சார் இப்போ நம்ம உள்ளே கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு கவர் ப்ளஸ் ஒரு கவரில் ஒன்று தான் கட் பண்ணணும். இது வந்து 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். சரி அவங்க என்ன பண்ணால் நான் ட்ரை பண்ணுறியா, சரி ஓகே உனக்கு ஆக்டிவாக இருக்க நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வேளாண்மை அந்த காளான் விதை, அதுக்கப்புறம் அந்த கேரி பேக்கு, அப்புறம் அந்த கோணி, அதுக்கப்புறம் அந்த மீட்டர் எல்லாமே கொடுத்தாங்க. பார்ப்பாங்க இந்த செட்டை பார்ப்பாங்க. சரி பார்த்த போய் போனாங்க. அவங்க நிறைய நமக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் வெங்கடேசன். கிராமம் செய்யூர் தாலுக்கா, செங்கல்பட்டு மாவட்டம். காளான் ஸ்கீம் சார் சொல்லியிருந்தார். ஏஏஓ சார் வந்து காளாண்மை பற்றி சொல்லியிருந்தார். சரி நான் வளர்க்க போகிறேங்க, கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்டேன். சரிப்பா நீங்கள் சார் பவுஞ்சருக்கு வர சொன்னாங்க, வந்து நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நான் பவுஞ்சருக்கு போயிட்டு சாரை பார்த்தேன், ஏஏஓ சாரை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் வந்து ஆத்மா திட்டத்தில் சார் கலந்து பார்த்து பேசிட்டு போப்பான்னு சொன்னார். பேசினா சரி ஓகேப்பா உன்னால் முடியுமான்னாங்க. சரி முடியும் சார் கொடுத்து பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். சரி அவங்க என்ன பண்ணால் நான் ட்ரை பண்ணுறியா, சரி ஓகே உனக்கு ஆக்டிவாக இருக்க நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வேளாண்மை அந்த காளான் விதை, அதுக்கப்புறம் அந்த கேரி பேக்கு, அப்புறம் அந்த கோணி, அதுக்கப்புறம் அந்த மீட்டர் எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சரி இதை எடுத்து போகிறது முக்கியம் இல்லை, நீ வந்து டெமோ கோத்தில் போய் பார்க்கணும். அவர் வந்து ஊர் வந்து அதுக்கப்புறம் சரி கோட்டை கடைக்கு போயிட்டு சேகர் சாரை பார்த்தோம். பார்த்து அவர் சொன்னால் என்ன பண்ணால் இதுமாரி வேளாண்மை துறைன்னு அனுப்பியிருக்காங்க, இது காளான் பயிற்சிக்கோசம் அனுப்பிடுறான்னு சொன்னோம். சரி வாங்கப்பான்னு சொல்லி அவர் வந்து பெரிய பிளான்ட் அவர் வச்சுருக்காரு, ஏகப்பட்ட பிளான்ட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதுதான் அவருக்கு பிஸ்னஸ்ஸு. ஆனால் அவர் வந்து இது சரிப்பா இது செய்யலாம், இது நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து இதுமாரி ஒரு இடத்த பார்த்துக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும், அதுமாரி சுத்தமாக பார்த்துக்கணும், அதுமாரி கரெக்டாக ஒரு நிறைய எனக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாரு. அவர் இந்த இது பற்றி அந்த காளான் வளர்க்குறத பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாரு. அடிக்கடி அதுவும் வாரத்துக்கு 2 வாட்டி போய் பார்த்தேன் அவரை. அப்போ கோட்டைக்கார சார் சொன்னாருங்க இதுமாரின்ட்டு. அதேமாரி வந்து நம்ம வைக்கல் வந்து இந்த வைக்கல் வந்து சிறுவாக கட் பண்ணிக்கணும், துண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த பொடியாக பாருங்கள் நீட்டாக இருக்காது, பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணி அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலேருந்து அதை அவிக்கணும். நம்ம நெல் வைப்போம் பார்த்தீங்களா, அதுமாரி அவிச்சிட்டு அது ஆவி வரணும். மேலே ஆவி வரும்போது எடுத்து பதப்படுத்தணும். இந்த பாருங்கள் பாருங்களா, இதுமாரி பதப்படுத்தணும். நம்ம பிடிக்கும்போது லைட்டாக தான் இருக்கணும் ஈரம். பாருங்கள் ஈரம் தெரியாது, லைட்டாக தான் இருக்கணும். இந்த பிடிக்கும்போது ஈரம் வந்து இருக்கணும். இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு இது கவர், இது வந்து 1.5 அடிக்கு 3/4 அடி ஒரு கவர். இந்த கவரில் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து கட்டிக்கணும். ஒரு பக்கம் க்ளோஸ் இருக்கும், அது வச்சா ஓப்பன் ஆகிடும். அதனால் வந்து ஒரு எண்டை வந்து நூல் போட்டு கட்டிக்கணும். நூலோ இல்லை லப்பர் பேண்ட்டோ கட்டிக்கணும். இந்த பாருங்க கட்டி உள்ளே திருப்பிக்கலாம், திருப்பாமல் போகலாம், நம்ம இஷ்டம் தான். அது திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு போட்டு விதை போட்டுடணும். போட்டு அதுக்கப்புறம் 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் விதை போடணும். போடுவா இந்த பாருங்கள். இப்போ வந்து 2 இன்ச்சு போட்டு என்ன போட்டு வச்சுருக்கேன். இது 4 இன்ச்சு, 4 இன்ச்சு போட்டாச்சு. போட்டு விதை என்ன பண்ணுறோம், இதான் நம்ம விதை. இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் விதை கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்தாங்க ஃப்ரீயாக செய்யின்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த விதை. அந்த விதையை எடுத்து நம்ம வந்து சென்டராக கொட்டக்கூடாது, இந்த ஓரம் கவர் ஓரத்துலையே சுற்றி கொட்டணும். பாருங்கள் எப்படி கொட்டணும் பாருங்கள். கொஞ்சம் சுற்றி பரவலாக கொட்டிக்கணும். ஆனால் விதை கொடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். அதை நம்ம உடச்சி ஒரு பொடியாக உடச்சிடலாம். அது விதையாக வந்து உளுத்து எடுத்துக்கணும். அதை எதுவுமே ஆகிடும். எடுத்தால் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம விதை போட்டோமா, இப்போ நம்ம விதை போட்டாச்சு. இப்போ நான் வைக்க வந்து உள்ளே பேக் பண்ணுறேன் பாருங்கள்.
இதுமாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுமாதிரி அழுத்திட்டு கவரை கேட்கக்கூடாது, பொறுமையாக அப்படி அழுத்திக்கணும். சரி, அதுமாரி வந்து இப்போ நான் போட்டது வந்து 3 போட்டிருக்கேன். 4 போடலாம், என்ன எவ்வளோ கவர் கட்டிக்கலாம், 4 போடலாம். நம்ம இப்போ 3 போட்டிருக்கேன், 1 2 3 போட்டிருக்கேன். இது 4 போடலாம். போட்டு கவரை பேக் பண்ணிடணும், வச்சுட்டுமா. அதேமாரி வச்சுக்கணும். அதை வச்சுட்டு பேனா அந்த ஹோல்ஸ் போட்டுருங்க பாருங்கள், உங்கள் தீட்டா பாருங்கள், ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கணும். சுற்றி வந்து ஒரு 12 ஹோல்ஸ் போட்டுக்கணும். 4 பக்கம் சுற்றி 4 பக்கம் போட்டுக்கணும், ஹோல்ஸ் போட்டுடணும். ஓகேவா? சரி. இப்போ வந்து இதேமாதிரி பெட்டு தான் இது, இந்த பெட். ஓகே சார், இந்த பெட்டை வந்து பாருங்கள், டேட்டை போட்டு வச்சுக்கணும். 19/7/2022 இதை போட்டிருக்கேன். ஓகேவா? அதேமாரி இது 20/17 போட்டிருக்கேன். ஏன்னு கொஞ்சம் நம்ம வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு அந்த ஈரம் வந்து கொஞ்சம் இதாக போட்டேன். ஏன்டா இது ஈரம் இருக்கும்னு போட்டேன். லாஸ்ட் போடும்போது கொஞ்சம் ஈரம் இருக்கணும், நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஈரம் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொன்னார். அதனால் கொஞ்சம் போட்டால் அது கொஞ்சம் முன்னே வந்துச்சு. இதான் மெயிட்ட கொஞ்சம் ஈரமாக திட்டமான ஈரமாக இருக்கணும், ரொம்ப வறட்டு ஈரமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 2 நாள் கழிச்சு போட்டது, 3 தவணையாக போட்டிருக்கேன். அது சார் சொன்னார் 3 மாதம் கொடுக்கன்ட்டு. இது நமக்கு இதான் புது அனுபவம், 3 மாதம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஹோல்ஸ் போட்டு இப்போ வந்தவொடனே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாமா? ஆமாம் சார், ஆமாம் சார், அனுப்பிவிட்டாங்க. ஆமாம் ஆமாம் சார், ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்து. சரி சொன்னாங்க, ஆனால் வந்து இது வந்து உங்களால் பண்ண முடியுங்கன்னு சொன்னாங்க. அந்த சார் சொன்னாங்க, பவுஞ்சல் சார் சொன்னாங்க, இது வந்து பண்ண முடியும்பா, இதுமாரி கோணி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோ, மேலே கீற்று போட்டு வச்சுன்னு சொன்னாங்க. சப்போஸ் அவர் சொன்னதுனால தான் வந்து கீற்று போடல, நான் அடுத்த டைம் இப்போ கீற்று போடலான்னு ஒரு ஐடியாவில் அதை விட்டேன். அதனால் வந்து கூலிங்காக இடத்த கூலிங்காக வச்சுருக்காங்க அவன் சொன்னதுனால. இல்லை ஆமாம், ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு வியாபார நோக்கில் பண்ணுறதுக்கான நோக்கங்களுக்கு இருக்குங்களா, எண்ணங்கள் இருக்கா? இருக்குது சார், ஆனால் வந்து நம்ம இருக்குது சார். ஆனால் அது சார் நம்ம வந்து கேட்கணும், வேலை மனசில் சாரை கேட்டு அதுக்கு நமக்கு எதனா உதவி பண்ணாங்கன்னா பெருசாக எதனா பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இது அவங்க பண்ண உதவி தான். இது திரும்ப நமக்கு எதனா ஒரு உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய ஷெட்டாக போட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ இந்த நம்ம சொல்கிற டேட்டை சொல்கிறோம் பாருங்கள், 20/7/2022. இப்போ நம்ம கணக்கு பார்த்தா 26 நாள் ஆகுது. இது நம்ம பயிர் வச்சு 26 நாள் ஆகுது. சார் எல்லாம் கட் பண்ணலாமா? அதே சேம் சார், சார் சேம் ஹீரோ. ஓகேவா? அதை கட் பண்ணுறோம். சார் இது வந்து 17/7. ஓகேவா? 22/17/7. இது கொஞ்சம் ஈரம் வந்து கொஞ்சம் இதாக போட்டேன், வரட்டு ஈரமாக போட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அது கொஞ்சம் ஈரமாக போட்டேன். இப்போ இதை ஓகேவா சார்? இப்போ நம்ம உள்ளே கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு கவர் ப்ளஸ் ஒரு கவரில் ஒன்று தான் கட் பண்ணணும். இது வந்து 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும், 1 கிலோ இருக்கும். இது வந்து இதை பார்த்த ஒரு சார் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ண இதுமாரி வேலை சொன்னார், இதுமாரி ஒருத்தர் பயிர் வச்சுருக்காருன்னு சொன்னார். அந்த சார் பார்த்துட்டு உடனே எனக்கு வந்து அனுப்பிவிட முடியுமா, கிலோ 150 ரூபா தரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணார். ஆனால் இப்போ தர முடியாது, கண்டிப்பாக விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக கொடுக்கலாம், அவர் கொடுக்கலாம். இது வந்து சாம்பிள் தான், இது கண்டிப்பாக கொடுக்கணும், நிறைய பேர் கொடுக்கணும், விதையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏற்பாடு செஞ்ச அவங்க பவுஞ்சூர் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் அந்த அகிக் சார் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, இந்த செட்டை பார்ப்பாங்க. சரி பார்த்த போது போனாங்க, அவங்க நிறைய நமக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி.